Greetings parents and students. இது கடிகை நீட் அகாடமி என்டிஏ ஃபைனலா அவங்களோட ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல அந்த ஆன்சர் கீஸ் எப்படி செக் பண்ணலாம், பிளஸ் எப்படி நம்ம அதை சேலஞ்ச் பண்ணலாம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா neet.nta.nic.in போயிட்டு இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீஸ் ஃபார் நீட் யூஜி 2025 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டின் கோடுக்கான ஆன்சர் கீஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில ஆன்சர் கீ சேலஞ்ச் ஃபார் நீட் யூஜி 2025 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல V1 சேலஞ்ச் OMR இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் டைம்ல நீங்க ஃபில் பண்ண OMR வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு ஸ்கேன்டு காப்பி தான், நீங்க செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம், எங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்னா நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன, சேலஞ்ச் அப்படின்னா அவங்க ஒரு ஆன்சர் கீஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்ல இந்த கொஸ்டின்ல இந்த ஆன்சர் கீ வந்து தப்பா நீங்க சொல்லிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு, லைக் இந்த புக்ல இந்த பேஜ்ல இருக்கு, இல்ல நான் சால்வ் பண்ண எனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ எப்படி அது பண்ணலாம் அப்படின்னா திரும்ப பாருங்க, இங்க கிளிக் டு வியூ சேலஞ்ச் ஆன்சர் கீ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க கொஸ்டின் கோடுக்கான ஆன்சர் கீஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். லைக் வந்து 1 வந்து 1, 2க்கு வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்ல என்னோட 4th கொஸ்டினுக்கு வந்து நீங்க 1 சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து 1 வரல, எனக்கு வந்து 3 ஆப்ஷன் வருது, இல்லைன்னா இந்த 4 ஆப்ஷனே வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இல்ல அது 1 இல்ல 2ஆ இருக்கலாம், இல்ல 3ஆ இருக்கலாம், இல்ல 4ஆ இருக்கலாம். நீங்க வந்து அதை வந்து உங்களோட ப்ரூஃபை வச்சு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ இல்லை இதுக்கு வந்து எனக்கு 4 தான் கிடைக்கணும்னா இப்போ 4ன்னு கிளிக் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்னொரு கொஸ்டினும் வந்து மாறுது, எனக்கு வேற ஏதாவது வந்தது, எனக்கு அது தெரியும், நீங்க தான் தப்பா கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து கொஸ்டின் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மாதிரி நீங்க உங்களுக்கான இப்போ கிளைமை வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா சேவ் யுவர் கிளைம்ஸ் இருக்கு இல்லையா, அது ஓகே கொடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி என்ன வந்து நீங்க கிளைம் பண்ணிருக்கோம் அது திரும்பவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ திரும்ப ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. ஸோ நான் என்னெல்லாம் கிளைம் கொடுத்துருக்கனோ அது வந்து திரும்பவும் காட்டும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்டு இதுக்கான ப்ரூஃப் வந்து ஒரே பிடிஎஃபாக மாற்றி நீங்கள் வந்து வைக்கணும். லைக் வந்து அது புக்கில் இருக்க பேஜாக இருக்கலாம், இல்லை சால்வ் பண்ண ப்ராப்ளம் நோட்டாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கான கிளைமை ஒரே பிடிஎஃபாக கொடுத்து போடணும். அது வந்து 500 KB உள்ளதாக இருக்கும், கம்ப்ரஸ் பண்ணி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன் டைம் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஒன்றால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிளைம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாமே கிளைம் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனல் என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் யுவர் கிளைம்ஸ் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 200 பே பண்ற மாதிரி இருக்கும். 200 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ சப்போஸ் நீங்க பண்ண கிளைம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பர்ட் வச்சு அதை வந்து செக் பண்ணி கரெக்டா இருக்குன்னா உங்களுக்கு அதுக்கான மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஆனா அது என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. அதான் வந்து விஷயம். சப்போஸ் வந்து நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நாங்க மார்க் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீ சேஞ்ச் பண்ணிட்டோன்றது உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. அதான் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். See you.